கொட்டுக்காளி ஆகஸ்ட் 23 ரிலீஸ்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ரிலீஸ் டேட்டோட ஒரு வீடியோ இப்போ வந்திருக்கு. கூழாங்கல் எடுத்த PS வினோத்ராஜோட டைரக்ஷனில் சூரிய அண்ணாபென் இதில் நடிக்கிறாங்க. நம்ம சூரிய ஹீரோவை பண்ண 2 படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய பிளாக் பஸ்டர். இது அவர் ஹீரோ பண்ணுற படங்களில் 3வது படமாக லைட்டாக நெகட்டிவ் ஷேட் கலந்த ஒரு ரோலில் இந்த படம் வரப்போகுது. ஆனால் இந்த கொட்டுக்காளி கமர்ஷியல் படம் கிடையாது. ஸோ எந்த அளவு இந்த படம் ஆடியன்ஸை தியேட்டருக்கு கொண்டு வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஆகஸ்ட் 23 டேட்டில் பார்த்தாக்கா மாரி செல்வராஜோட வாலி ரிலீஸ் ஆகுது. இப்போ கொட்டுக்காளியும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சில்லுக்கருப்பட்டி எடுத்த ஹலிதாவோட டைரக்ஷனில் மின்மினின்னு ஒரு படமும் ஆகஸ்ட் 23 டேட்க்கு தான் டார்கெட் பண்ணுறதா நியூஸ் வந்திருக்கு. வாலி, கொட்டுக்காளி, மின்மினி இந்த 3 படங்களுக்குமே சேம் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் தான். ஸோ இந்த 3 படங்களும் ஒரே டேட்டில் வராமல் வேறு டேட்டில் அட்லீஸ்ட் ஒரு படமாச்சும் வேறு ஒரு டேட்டில் வந்தால் நல்லாயிருக்கும். மின்மினிக்கு மட்டும் இன்னும் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணலை. ஆகஸ்ட் 23 மின்மினி வருமா இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு டேட்க்கு போகுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூர்யாவோட கங்கோ மூவியில் வர 5 சாங் இன்றைக்கி வந்தது. எனக்கு இந்த சாங் ஓகேவாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான ஒரு ஃபீலை இந்த சாங் எனக்கு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் சிங்கிள்னு வரப்போ 100 மில்லியனை ஈஸியாக அடிக்கிற மாதிரி, கேட்டோனே பிடிக்கிற மாதிரி ட்ரெண்டான ஒரு சாங்கை தான் ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த சாங் அவங்க டார்கெட் பண்ணுற அந்த ஆடியன்ஸ் கிட்ட ஹைப்பை ஏற்றி விடும். ஜெயிலரில் ஹுக்கும்ங்கிற ஒரு சாங் உள்ளே இருந்தாலும் காவலாவாக ஃபர்ஸ்ட் சிங்கிளை விட்டதுக்கான காரணமே இதுதான். இந்த கங்கோ பொறுத்த வரைக்கும் பீரியட் போர்ஷனுக்குலாம் போகாமல் இப்போ கரண்ட் போர்ஷனில் உள்ள ஒரு சாங்கே ஃபர்ஸ்ட் சிங்கிளாக யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தால் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். சிவா டைரக்ஷனில் டிஎஸ்பியோட மியூசிக்கில் மூவி ஒரு அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. கங்கோ ஃபயர் சாங் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிமாண்டி காலனி பார்ட் 2ஓட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு காலையில் 10:05 AM வரப்போகுது. இதோட ரிலீஸ் ட்ரெய்லரை நாளைக்கு 5:01 PM லான்ச் பண்ண போகிறாங்க. டிமாண்டி காலனியோட பார்ட் 1 வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே டிமாண்டி காலனி 2ஓட ரிலீஸ் டேட்காக தான் வெயிட்டிங். ரெஜெண்ட் இந்த படத்தை தமிழ்நாடுல ரிலீஸ் பண்ணுறதுனால ஆகஸ்ட் 15 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஆல்ரெடி அந்த டேட்டில் பார்த்தாக்கா தங்கலான், அந்தகன், ரகுதாத்தா மாதிரியான படங்கள்லாம் ரிலீஸாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி இந்த படங்கள் கூட டிமாண்டி காலனியும் சேர்ந்துரும். இப்போ டிமாண்டி காலனி ஆகஸ்ட் 15 ரிலீஸ்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா பாலாவோட வணங்கன் ஆகஸ்ட் 15 வராது, வேற ஒரு டேட்க்கு தான் போகும். அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் சாம் சிஎஸோட மியூசிக்கில் அருள்நிதி, பிரியாபனி சங்கரில் நடிக்கிறாங்க. டிமாண்டி காலனி பார்ட் 2 ஒரு ஹாரர் மூவி. விக்னேஷ் சிவனோட அடுத்த படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் ஜூலை 25 12 AM லான்ச் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு LICன்னு தான் டைட்டில் வச்சாங்க. ஆனால் சில காரணங்களால் இப்போ டைட்டிலாக மாற்ற போகிறாங்க. பிரதீப் ரங்கநாதன், SJ சூர்யா, கிருத்தி செட்டி இதில் நடிக்கிறாங்க. லியோ ப்ரொடியூஸ் பண்ண சவுண்ட் ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. சூர்யா 44 மூவிலேருந்து நம்ம சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. மிட் நைட்டில் வந்த கிளிம்ஸ் வீடியோலேருந்து எடுத்து தான் இங்கே போஸ்டரை விட்டுருக்காங்க. போஸ்டர் பார்க்க நல்லாயிருக்கு. கார்த்திக் சுப்ராய் டைரக்ஷனில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் ஷூட்டிங் இப்போ போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இந்த படத்தை நாம் எதிர்பார்க்கலாம். மெட்ராஸ் காரன் மூவியோட டீசர் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ரங்கோலி எடுத்த வாலி மோகன்தாஸோட டைரக்ஷனில் ஷேன் நிகாம், கலையரசன், நிஹாரிகா, ஐஸ்வர்யா தத்தா இதில் நடிக்கிறாங்க. மியூசிக் சாம் சிஎஸ். இது ஒரு ஆக்ஷன் மூவி.